Hi friends, welcome to Essential Food Maker. First time நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி வதக்குறதுக்கும் குழம்புக்கும் சரி நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி வதங்கிருச்சு. நான் இதோட துருவின தேங்காயை 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் தேங்காயும் அப்படியே அரைக்கிறத விட இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வறுத்து அரைச்சோன்னா இஞ்சியில் இருக்கிற ரா ஸ்மெல், ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் குறையும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 50 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் 100 கிராம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு 15 பல்லு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க கோகோனட் இஞ்சியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை மூடி வைக்கலாம் லிட்டை வச்சு. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துக்கிறோம் இதை. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.